வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்சியில் ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் போட்டுடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. அதுக்கு பிறகு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதும் அது பிறகு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சு நான் புளி தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். அப்படியே கலந்து விடுங்க எல்லாத்தையும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நாய் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் அப்படி தட்டை எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டுருக்கும். போன பிறகு குழம்பு இந்த மாதிரி நல்லா திக்காக அது மாதிரி வரும். குழம்பு திக்கானதும் நான் 1 கிலோ பாறை மீனை வாங்கி அதில் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் பாருங்கள், எல்லா மீன்களும் நல்லா வெந்துடுச்சு. அருமையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.